நெகட்டிவான பீப்புள்கிட்ட பேசுகிறதே இல்லை இப்போம்லாம். என் ஒய்ஃபே 1 மாதம் அவாய்ட் பண்ணி நான் தனியாக உட்காந்துருந்தேன். இதை நான் போட்டு அவங்க ஒய்ஃபை பார்ப்பாங்க தெரியுமில்ல. அது உண்மை அவங்களுக்கே தெரியும். ரிகர்சல் பார்த்துக்கலாம். ரிகர்சல்லாம் கேஷுவலாக பேசுவோம். ரிகர்சல் பார்த்து நம்ம என்ன உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்து எழுதி கேட்பீங்க போல இருக்குது. தாமோதரன் சாரோட G4 G5 எலைட் அட்டன் பண்ண வந்திருக்கீங்க. ஆல்ரெடி G4 G5 அட்டன் பண்ணிட்டீங்க, S4 அட்டன் பண்ணிட்டீங்க, நம்மக்கிட்ட எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது G4 G5ல வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுதா? ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? எலைட் வந்ததுக்கு காரணம் என்ன? ஃபுல்ஃபில் ஆச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க சொல்லிக் கொடுத்ததை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்புறம் சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணி பழகுங்க, லாஸ்ட்டில் புக் பண்ணி பழகாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் 500 ஆரம்பித்து 1000 ஆரம்பித்து 10,000 அப்புறம் லேக்ஸ் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் தான் நான் எலைட்டே வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன சைக்காலஜிக்கலாக நான் பில்ட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் கான்செப்டை பில்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து தாமோதர் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ எலைட் எப்படி இருக்குது? எலைட் சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளினை பில்ட் பண்ணதே தாமோதர் சார் அவரை பார்த்து தான். தேங்க்யூ. சொல்லுங்கள், எலைட் எப்படி இருந்துச்சு? எலைட்டு இப்போ நீங்கள் அதையும் அட்டன் பண்ணீங்கல்ல? ஆமாம். அதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? நான் மேக்ஸிமம் வந்து இது வரைக்கும் அட்டன் பண்ண கிளாஸஸில் நான் 11 o'clock மேலே ட்ரேட் பண்ணதே கிடையாது. ஸோ இது ஃபுல் டைமாக உட்காரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் எப்போ வந்தாலும் உட்காரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எலைட்டில் இருக்குது. ஒன் வேர்ட் அபவுட் த ஒர்க் ஷாப். நோ வேர்ட்ஸ் தான். ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஜென்யூனான பேர்சனாக இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அது உண்மை, ரொம்ப உண்மை. எல்லா போயிலும் ப்ராடாக தான் இருக்கணும். சீரியஸாக சொல்லணும்னா அதான் உண்மை. நிறைய ஸ்கேமர்ஸ்கிட்ட தான் மாட்டியிருக்கேன். இப்போ தான் ஒரு இன்னொன்று நல்லவங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் எங்களை நல்லவங்க சொல்கிறீங்களா? இல்லை அது பொதுவாகவே ஒரு மாட்டீங்களா சென்டென்ஸை? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து கால்ஸ் தரேன்னு சொல்லி ஃபோன் அடிச்சிருவாங்க. ஸோ சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கால்ஸை அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவர் தான் ஒரு காரணம். மற்றபடி நான் இங்கே சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஓன் ட்ரேட் பண்ணுறேன். மார்க்கெட்டை நான் ஃபுல் டைம் உட்காந்துருக்கேன். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது போல நான் லாஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். லாஸஸே புக் பண்ணுறது கிடையாது. என்னோடய கேபிட்டலை டபுள் ஆகிட்டேன், ட்ரிபிள் ஆகிட்டேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வீடு கட்டியிருக்கேன். எல்லாமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக முடிஞ்சிருக்கீங்க. ஒரே பாட்டில் அண்ணாமலை மாதிரி ஆயிருக்கீங்க. ஒரே பாட்டில் சொல்ல முடியாது, அதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். பட் என்ன பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு எப்போவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும், அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். ஸோ அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த ஒர்க் ஷாப் அமைஞ்சிருக்குன்றதுக்கு ஜோக்ஸ் அபார்ட் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. ஃபைனலாக ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நாங்கள் நல்லவங்க அப்படி சொல்ல வந்தீங்க. ஆமாம், நான் பேசிக்காக அதுதான். இங்கே வந்து ஒரு நல்ல மனுஷங்களோட பழகிற விஷயமே எனக்கு லைஃப்பில் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அமைஞ்சிருக்கு. நான் வந்து தனியாக ஆஃபீஸ் போட்டுலாம் உட்காந்துட்டேன். ஏன்னா காலையில் எழுந்துன்னு டென்ஷன் இருக்கக்கூடாது. சூப்பர், புரிஞ்சிருச்சு. ஸோ பி வித் பாசிட்டிவ் பீப்புள், என்ஜாய் லைஃப். தேங்க்யூ. வாழ்க்கையில் ஆனால் ஒரு நல்லவனை கூட பார்த்ததில்லைன்னு நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ தான் மனுஷன் அடி